வீட்டு திண்ணையில அப்பா பரமேஸ்வரனும் அம்மா சாவித்திரியும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி பெரிய மகன் ஜெகபதியும் அவன் மனைவி கமலாவும் நின்னுட்டு இருந்தாங்க. சின்ன பையன் சுதாகரும் அவனோட மனைவி லாவண்யாவும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்களும் மருமகள்களும் ஒருத்தர் ஒருத்தர் கோபமா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா பரமேஸ்வரன் வருத்தத்தோட, நாங்க போய் சேர்ற வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னா எங்க பேச்ச மதிக்காம பெத்தவங்கள மதிக்காம பிரிஞ்சு போவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்லடா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ அம்மா சாவித்திரி கண் கலங்கிக்கிட்டே, இன்னிக்கோ நாளைக்கோ நாங்க போய் சேர போறோம். அது வரைக்கும் பொறுமையா அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து இருங்கப்பா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா இருக்கிறதுக்கு என்னால முடியாது அத்தை. முதல்ல சொத்தை பிரிங்க. அவங்க நிலத்தை பிரிச்சு எடுத்துக்கிறோம். தனி குடுத்தனும் இனிமே தனி சமையல் தான். ஆமா அத்தை, தினமும் இவங்களோட சண்டை போட என்னால முடியல. அதுவும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதுமே கமலாக்கு ரொம்ப கோபம் வந்தது. சத்தமா, எவ்வளவு திமிருடி உனக்கு! நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சோம்பேறி மாதிரி தூங்குறேன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் சொன்னேன்னு சந்தோஷப்படுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். இப்படி 2 மருமகள்களும் தன்னோட மாமனார் மாமியார் முன்னாடி தங்க கணவர் பக்கத்துல இருக்கிறத கூட மறந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டை எங்க எல்லைய மீறி போகுமோன்னு சாவித்திரி எழுந்து வந்து அவங்க 2 பேரையும் கன்னத்திலேயே அரைஞ்சாங்க. மருமகள்கள் 2 பேரும் அமைதியா ஆனாங்க. என்னங்க, நம்ம எவ்வளவு எடுத்து சொல்லியும் இவங்களுக்கு புரியற மாதிரி இல்ல. புரிஞ்சுக்கவும் போறதில்லன்னு நினைக்கிறேன். அவங்க இஷ்டப்படியே சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம். இதுல பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அத்தை? மாமா சம்பாதிச்சது 4 ஏக்கர் தானே. எங்களுக்கு 2 ஏக்கர், இவங்களுக்கு 2 ஏக்கர். மொத்தம் 6 ஏக்கர் தானம்மா மருமகளே, 4 ஏக்கர்னு சொல்ற? சொல்லுங்களேங்க, மாமா கேக்குறாருல. அப்பா, நீ சம்பாதிச்சது 4 ஏக்கர் தான். மிச்சம் இருக்கிற 2 ஏக்கரு நானும் என் மனைவியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஞாபகம் இல்லையா? இப்படி சொன்னதுமே பரமேஸ்வரனும் சாவித்திரியும் அதிர்ச்சியோட பார்த்தாங்க. சுதாகர் லாவண்யாக்கும் ஒன்னும் புரியல. ஏண்டா பெரியவனே, நீயும் உன் மனைவியும் கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்குனீங்களா? அப்போ நானும் என் மனைவியும் சேர்ந்து கஷ்டப்பட்டதெல்லாம் எங்கப்பா போச்சு? எல்லாம் காத்துல போயிடுச்சாப்பா. ஆனா உன் பொண்டாட்டி எப்ப வந்து நிலத்துல வேலை பார்த்திருக்கா? சமைக்கிறது சாப்பிடுறது, சமைக்கிறது சாப்பிடுறது, இதையே தானே பண்ணிட்டு இருந்தா. அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த 2 ஏக்கரை கொடுக்க முடியாது. அதை அப்படியே விட்டுடுங்க. வேணும்னா ஊர் பஞ்சாயத்துக்கு போவோம். வேணாண்ணா, வீட்டோட மானம் போகும். ஊர்ல பரமேஸ்வரனோட பசங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் மாதிரி ஒத்துமையா இருப்பாங்கன்னு பேர் இருக்கு. இப்போ நம்ம இப்படி சொத்துக்காக பஞ்சாயத்துக்கு போனா மற்றவங்களோட பசங்க மாதிரியே பரமேஸ்வரனோட பசங்களும் கல்யாணம் ஆனதும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சிரிப்பாங்கண்ணா. ஊரே கேவலமா பேசும். அது எனக்கு இஷ்டம் இல்லைண்ணா. அப்படின்னா அந்த 2 ஏக்கரை பத்தி பேசாம அப்பா கொடுக்குற 4 ஏக்கரை உனக்கு 2 ஏக்கரும் எனக்கு 2 ஏக்கரும் எடுத்துப்போம். நல்ல விளைச்சல் வர 2 ஏக்கரை நான் எடுத்துக்கிறேன். அந்த காஞ்ச நிலத்தை நீ எடுத்துக்கோ. சரிண்ணா, நீ சொல்ற மாதிரியே செய்வோம். இப்படி சுதாகர் தன்னோட அப்பாவை பார்த்தான். அவன் அப்படி பார்த்தது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு 65 வயசான பரமேஸ்வரன் தன்னோட மனைவி சாவித்திரிய கூட்டிட்டு லாந்தர் விளக்க பிடிச்சுக்கிட்டு வயல் வழியா மண் ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருந்தாரு. வருத்தத்தோட சாவித்திரி இப்படி சொன்னாங்க. என்னங்க, நம்ம இறந்து போயிட்டா நம்ம 2 பசங்களும் சேர்ந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு எப்படி சாவித்திரி தெரியும்? பசங்களோட மனசு அப்பாக்களை விட அம்மாக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. 2 பசங்க, அவங்களுடைய அன்பு பாசத்தை பத்தி உனக்கு தெரியாதா சாவித்திரி? பெரியவன் ஜெகபதி, சின்னவன் சுதாகர், இப்படி நம்ம 2 பசங்களும் ராமர் லக்ஷ்மணன் மாதிரி இப்படி ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டிங்க வந்ததும் இப்படி விரோதிங்க மாதிரி ஆயிட்டாங்க. சாவித்ரி, ஒரு வீட்ல அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கிறதும் வீட்ல சந்தோஷம் பொங்குறதும் அந்த வீட்டுக்கு வர மருமக கையில தாமா இருக்கு. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா என்ன? ஆமாங்க, நானும் என்னோட ஓரவத்தி பார்வதியும் ஒரு நாள் கூட
சண்டை போட்டுக்கிட்டதே இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தோம். எல்லா வேலையும் ஒன்னா பார்த்தோம். முடியாதப்ப இன்னொருத்தர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சியா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டோம். உங்களோட அண்ணன் தம்பி பந்தத்தை என்னைக்குமே நாங்க பாழாக்கல. அதனால தானே சாவித்ரி, என் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் இறந்து போற வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தோம். அவங்களுக்குன்னு குழந்தை இல்லாததால மூத்த மகனா தம்பிக்கும் சின்ன மகனா அவன் பொண்டாட்டிக்கும் கொல்லி வச்சோம். ஆனா நம்ம மருமகங்க ஏன் அப்படி இருக்க மாட்டேன்றாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்ல சாவித்ரி, காலம் இப்படி மாறிட்டு இருக்கு. நம்ம சொல்றத அவங்க கேட்கறது போய் இப்போ அவங்க சொல்றத தான் நாம கேட்கணும். இது நம்ம பசங்க கிட்ட மட்டும் இல்ல சாவித்ரி, உலகமே அப்படிதான் இருக்கு. ஏங்க, பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி செய்யறது நல்லதுதானா? இங்க பாரு சாவித்ரி, சொத்து பிரிக்கிறதுல பெரிய பையன் ஜெகபதி சுதாகருக்கு செஞ்சது நல்லாவா இருக்கு? நீயே சொல்லு. இப்படி கேட்டதுமே சாவித்ரியால எதுவுமே பேச முடியல. சொத்தை பிரிச்சு தரத்துல அப்பா என்னை இப்படி ஏமாத்திட்டாருன்னு அவன் சின்னவன் பார்த்த பார்வை என் மனசுல இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குதுமா. இதுக்காக நம்ம தற்கொலை பண்ணி செத்து போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு தோணுதுங்க. இப்படி கணவன் மனைவியும் பேசிக்கிட்டே வயல்கிட்ட இருந்த மரத்து கீழே வந்து நின்னாங்க. அப்ப அவங்களுக்கு வயல்ல லாந்தர் விளக்கு புடிச்சுக்கிட்டு யாரோ இருந்தது தெரிஞ்சுது. அங்க ஏதோ அசைவு தெரியறதால சாவித்திரிக்கு பயம் வந்துருச்சு. அங்க ஏதோ அசையுது பாருங்க, பேய் மாதிரி இருக்குங்க. பேய் இல்ல சாவித்ரி, யாரோ மனுஷங்க. நம்ம சின்னவனுக்கு கொடுத்த நிலத்துல யாரோ தோண்டிட்டு இருக்காங்க. பேய் இல்ல மனுஷன் தானே எப்படி சொல்றீங்க? சாவித்ரி, பேய் எங்கன்னா லாந்தர் விளக்கு புடிச்சிட்டு இருக்குமா சொல்லு? வா போய் பார்க்கலாம். அங்க தோண்டிட்டு இருக்கிறது யாருன்னு பார்க்கணும். இப்படி சுத்தி பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட இருந்த ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு போனாங்க. அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு அங்க தோண்டிட்டு இருந்த ஆள் கிட்ட வந்தாங்க சாவித்திரியும் பரமேஸ்வரனும். அது வேற யாரும் இல்ல, அவங்களோட பெரிய மகன் ஜெகபதி. அதிர்ச்சியோட, அம்மா, அப்பா, இந்த நேரத்துல வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும்பா, தம்பிக்கு கொடுத்த நிலத்துல இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த ராத்திரி வேளையில என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அப்பா, நான் எது பண்ணாலும் தம்பியோட நல்லதுக்கு தானே. எப்படிப்பா நல்லா இருப்பான்? நீதான் இந்த காஞ்ச நிலத்தை கொடுத்துட்டியே. அதுக்கு தானம்மா இத தம்பியோட நிலத்துல வைக்கிறேன். இப்படி சொல்லி தங்க நாணயங்கள் இருந்த பானைய காட்டினான். இத பார்த்து இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பெரியவனே, என்னடா இதெல்லாம்? அண்ணன் தம்பி அன்பு, கணவன் மனைவி உறவு. என்னப்பா சொல்ற? அப்பா, அண்ணன் தம்பியோட அன்பு, கணவன் மனைவியோட உறவு, இது ரெண்டுமே எனக்கு வேணும். இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. கூட பிறந்த தம்பியை என்னால விட்டு கொடுக்க முடியல, கட்டின மனைவியும் விட்டு கொடுக்க முடியல. இப்படி சொன்னதுமே தன்னோட பெரிய மகனோட மனசு என்னன்றது அப்பா அம்மாக்கு புரிஞ்சுது. அதுக்கு தான்ப்பா தம்பிக்காக தங்க நாணயங்களை எடுத்துட்டு வந்து இந்த பானையில வச்சு இங்க புதைச்சி வைக்கிறேன். நாளைக்கு தம்பி வந்து இங்க தோன்றப்போ இந்த பானை அவனுக்கு கிடைக்கும். தம்பிக்கு அதிர்ஷ்ட தேவதை கை கொடுத்துருக்காங்கன்னு ஊரெல்லாம் நினைப்பாங்க. உங்க பெரிய மருமகளும் நம்புவா. ஏன்பா தம்பி, தம்பி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கியே, அதுக்கு நீயே அவனை கூப்பிட்டு இதை கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம்ப்பா, ஆனா என்னைக்காவது தம்பி அவன் பொண்டாட்டிக்கிட்ட இதை சொல்லிட்டா தம்பி பொண்டாட்டி போய் பெரிய மருமக கிட்ட சொல்லுவா. அதை கேட்டு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும்பா. ஆமாப்பா, அப்புறம் உனக்கும் உன் மனைவிக்கும் பிரச்சனை வந்துரும். அது நல்லதில்ல. அதுக்கு தான்ப்பா இப்படி பண்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இப்படி சொல்லிட்டு ஜெகபதி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். பரமேஸ்வரனும் சாவித்திரியும் தற்கொலை பண்ணிக்கலான்னு அங்க வந்தாங்க. ஆனா பெரிய மக செய்யற காரியத்தை பார்த்துட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் காஞ்ச நிலத்தை உழறதுக்கு தயாரானா. லாவண்யா தேங்காவை பிடிச்சுக்கிட்டு வணங்கிட்டு நின்னா. பூமி தாயே, ஒன்னுதான் நம்பி இருக்கோம், எங்களை காப்பாத்துமா. இப்படி வேண்டிக்கிட்டு அங்க தேங்காவை உடைச்சா. சுதாகரோ காஞ்ச நிலத்தை உழுவ ஆரம்பிச்சான். பரமேஸ்வரனும் சாவித்திரியும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்தாங்க. சுதாகர் நிலத்தை உழுவறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படி உழுதுட்டு இருந்த சுதாகருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பானை தென்பட்டுது.
சுதாகரும் லாவண்யாவும் அந்த பானைய ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அத்தை, மாமா, இங்க ஒரு பானை கிடைச்சிருக்கு, வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்படி சந்தோஷமா அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டா. அவங்க வந்து பானையை எடுத்து பார்த்தாங்க. அதுல தங்க நாணயங்கள் நிறைஞ்சிருந்தது. அத பார்த்து சுதாகரும் லாவண்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பூமி தாயே, எங்களுக்கு கருணை காட்டிட்டியேம்மா. எங்களுக்கு இந்த தங்க நாணயத்தை கொடுத்துருக்க. உன்னை நம்பினவங்களுக்கு நல்லதே செஞ்சு காப்பாத்துவன்னு நீ நிரூபிச்சிட்ட பூமி தாயே. இப்படி வேண்டிக்கிட்டா. இந்த விஷயம் கமலாக்கு தெரிஞ்சுது. ஜெகபதி கிட்டயும் சொன்னான். சரி சரி, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் கமலா? ஆமாங்க, நிலத்தை பிரிக்கிறப்போ சமமா பிரிச்சிருந்தா அந்த தங்க நாணயம் இருக்கிற நிலம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதுல இருக்கிற தங்கம் எல்லாம் நமக்கே சொந்தமாயிருக்கோங்க. ஆனதாச்சு கமலா, பிரிச்சிட்டோம்ல. தம்பி அவன் நிலத்தை பார்த்துக்கிட்டோம், நம்ம நிலத்தை பார்ப்போம். இப்படி சொன்னதுமே கமலா எதுவும் பேச முடியாம அமைதியா இருந்தா. அன்னிக்கு இருட்டினதுக்கு அப்புறமா அண்ணன் தம்பி அந்த மரத்து கீழே வந்து நின்னாங்க. அண்ணா, எதுக்கு இப்படி பண்ண? நான் என்ன பண்ணம்பா? அப்படியா, அப்போ உன் கழுத்துல இருந்த செயின் எங்கண்ணா? இப்படி சொன்னதுமே ஜெகபதி தன்னோட கழுத்தை பார்த்தான். கழுத்துல செயின் இல்ல, அது சுதாகர் கையில இருந்தது. அண்ணா, நீ அங்க தோண்டி தங்க பானை அங்க வைக்கிறப்போ உன்னோட கழுத்துல இருந்த செயின் கீழே விழுந்துருச்சு. அத நீ கவனிக்காம விட்டுட்ட. இப்படி சொன்னதுமே ஜெகபதி சுதாகரை பாசமா அரவணைச்சுக்கிட்டான். இது இவங்க கதை, பந்தம் பாசம். இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. பார்வதிபுரம்ன்ற ஊர்ல வீரையான்னு ஒரு ஆள் வாழ்ந்து வந்தான். வீரையா பெரிய பணக்காரன். ஆனா தான்கிட்ட இருக்கிற பணம் பத்தாது, எப்பவுமே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். தான்கிட்ட பணம் கேட்டு வந்தவங்களுக்கு அதிக வட்டி சொல்லி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்தான். வீரையா கடவுள் சிலை முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, நான் தினம் தினம் உனக்கு பண்ணாத சேவை இருக்கா? உனக்காக நான் தங்கத்திலையும் வைரத்திலையும் நகை செஞ்சு போட்டிருக்கேன். உன்னை இந்த ஊர்லேயே யாருமே பூஜை பண்ணாத அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை கண்டுக்கவே இல்லை. இந்த ஊர்லேயே என்னை விட பெரிய பணக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அதில் யாரும் என்னை விட அதிகமாக உன்னை பூஜை பண்ணதில்லை. என்ன நீ இந்த சுற்றி இருக்கிற ஊர்லேயே பெரிய பணக்காரனா ஆக்கணும். இப்படி தினம் தினம் வீரையா கடவுள் சிலை முன்னாடி நின்று தன்னோட கோரிக்கையை சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தான். இப்படி வீரையனுக்கு பணம் மேல இருந்த மோகத்தை கடவுள்கிட்ட சொல்லி வேண்டி கேட்டுட்டு இருந்தான். வீரையன் கிட்ட எவ்வளவோ நகை பணம் இருந்தோம், அதை விட இன்னும் அதிகமா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பானே தவிர அதை கொஞ்சம் கூட செலவு பண்ணணும்னு மனசே வராது. வீரையனோட மனைவி மஞ்சரி ஒரு நாள் வீரையன் கிட்ட போய், என்னங்க, நம்ம பொண்ணு ஷியாமலாவ ஸ்கூலுக்கு அனுப்பலாங்க. அவ வயசு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறப்ப பாவம் அவ மட்டும் வீட்லயே இருக்கா. இப்படி மஞ்சரி சொன்னான். அதுக்கு வீரையா, என்னது, ஷியாமலாவை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? அவளை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அவளுக்கு படிக்க வைக்கிற பணத்தை வேற எதுலையாவது முதலீட்டு பண்ணா இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா? அது இல்லாமல் அவளை என்னதான் படிக்க வச்சாலும் கடைசியில் யாரையோ கட்டிக்கிட்டு போக போறா. கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லு. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவளை படிக்க வைக்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா? இல்ல. அப்ப அவ படிப்பு? மஞ்சரி, உங்க அப்பா உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சார்ல, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ படிச்ச படிப்புக்கும் நீ இப்ப பண்ற வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு வேலை பண்ணு, தினம் தினம் நீயே அவளுக்கு படிப்பு சொல்லித்தா. அப்படி பண்ணா அவளுக்கு படிப்பும் வரும், என் பணமும் செலவாகாம இருக்கும். இப்படி சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிட்டான் வீரையா. இப்படி வீரையன் தான் வீட்டில் இருந்தவங்களுக்கு பணம் செலவழிக்கிறது கூட 1000 முறை யோசிச்சான். யாருக்கும் ஒரு பைசா செலவு பண்ணாத வீரையன் கடவுளுக்கு நான் மட்டும் எதையுமே யோசிக்காம செலவு பண்ணுவான். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் கோவில் பூஜாரி, ஐயா வீரையா, உங்க கையிலேருந்து எப்பாவது ₹1 செலவு பண்ணணும்னா கூட 1000 தடவை யோசிப்பீங்க. கடவுளுக்கு நான் மட்டும் நிறைய செலவு பண்ணி தங்கம் வைரம்னு போடுறீங்க, எதுக்கு அது? இந்த வீரைய லாபம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டான்.
இந்த உலகத்திலேயே நம்மள பெரிய பணக்காரனா ஆக்குறது அந்த கடவுளுக்கு சாதாரண விஷயம். அதுக்கு தான் நான் பெரிய பணக்காரனா ஆகிறதுக்கு அந்த கடவுளுக்கு இவ்வளோ செலவு செய்கிறேன். இப்படி வீரையன் சொன்னான். அதை கேட்டு கோவில் பூஜாரி ஆச்சரியப்பட்டாரு. கடவுள்கிட்டயே வியாபாரம் பண்றியேப்பா, உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தன் இருந்தா போதும், அந்த கடவுள் ஊரை விட்டே போயிடுவார், நீயும் பணத்தாசையும், இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டாரு. வீரையன் தினம் தினம் தவறாம கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம்னு பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் வீரையனுக்கு தன்னை விட ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து கோபம் வந்தது. உடனே கடவுள்கிட்ட போனான். ஐயா கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கருணையே இல்லைல்ல? அந்த ரத்தனத்துக்கு கடவுள்னாலே பிடிக்காது. ஒரு நாளாவது உன்னை வந்து கையை எடுத்து கும்பிட்டுருக்கானா? ஆனா அவனுக்கு மட்டும் என்னை விட அதிக சொத்தை கொடுத்துருக்க. இப்படி வீரையா அந்த கடவுள் முன்னாடி நின்று நிறைய பேசிக்கிட்டு இருந்தான். வீரையன் பேச்சை பொறுத்துக்க முடியாம அந்த கடவுளே அங்க தோன்றினாரு. வீரையா, போதும் நீ பேசுனது, உனக்கு என்னதான் வேணும்னு கேளு. இப்படி கடவுள் கேட்டார். வீரையனுக்கு கடவுளை பார்த்து பேச்சே வரல. கடவுளே, எனக்காக வந்தியா? நன்றிப்பா, ரொம்ப நன்றி. சொல்லு வீரையா, தினம் தினம் உன்னோட பக்தியும் நீ செய்யற பூஜையும் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். இப்படி அந்த கடவுள் சொன்னாரு. இதை கேட்டு வீரையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சுவாமி, எனக்கு எனக்கு என் வீடு முழுக்க தங்கம் வேணும் கடவுளே. நான் நிலத்துல என்ன விளைச்சல் பண்ணாலும் அதுல தங்கம் தான் வரணும். அதுக்கப்புறம் இப்படி வீரையன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கடவுள் சிரிச்சுட்டு, வீரையா, நீ கேட்குற இப்படி ஒரு வரனை என்னால கொடுக்க முடியாது. நான் உனக்கு ஒரு வரம் தரேன், அதுவும் உனக்கு அது சம்மதம்னாதான். கடவுளே, கேட்காமையே வரம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, நன்றி கடவுளே. அது என்ன வரம்னு சொல்லுங்களேன். வீரையா, உன்னோட தேவை என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நீ உன் கையால எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும், ஒரு உயிர் உள்ள ஜீவனை தவிர. உனக்கு இந்த வரம் சம்மதம்னா இதே வரத்தை உனக்கு நான் தரேன். இப்படி அந்த கடவுள் சொன்னார். அதுக்கு வீரையன் ரொம்ப சந்தோஷத்தோட, என்ன கடவுளே, நான் எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடுமா? இதை விட வேற பெரிய வரம் எனக்கு என்ன வேணும் சுவாமி, சொல்லுங்க. கொடுங்க ஐயா, அந்த வரத்தையே கொடுங்க. இப்படி வீரையன் கேட்டான். கண்டிப்பா வீரையா, உனக்கு இந்த வரத்தையே தரேன். இந்த வரத்தை நீ மறுபடியும் வேணான்னு சொன்னா வேற எந்த வரமும் உனக்கு கிடைக்காது, என்னோட அருளும் கிடைக்காது. சாமி, இந்த மாதிரி வரத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? எனக்கு முழு சம்மதம், அதையே கொடுங்க. அதுக்கு அந்த கடவுள் ததாஸ்துன்னு சொல்லிட்டு வீரையனுக்கு வரத்தை கொடுத்துட்டு வரைஞ்சிட்டாரு. வீரையன் தன்னோட கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனி இந்த கையை பயன்படுத்தி இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனாக போறேன், இனி எல்லாரும் எனக்கு கீழே தான், இப்படி நினைச்சான். வீரையன் வீட்டுக்கு போய் சமையல் அறையில இருந்த பாத்திரத்தெல்லாம் தான் கையால தொட்டான். அந்த பாத்திரம் எல்லாம் தங்கமா மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து வீரையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். தங்கம் தங்கம், என் வீடு முழுக்க தங்கமா இருக்கு, இப்படி நினைச்சு தான் வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் தொட்டு தங்கமா மாத்திக்கிட்டு இருந்தான். வீடு முழுக்க தங்கமா இருக்கிறத பார்த்து மஞ்சரி பயந்துட்டான். என்னங்க இது, ஏது இவ்ளோ தங்கம்? நான் தான் இது எல்லாத்தையும் தங்கமா மாத்தின மஞ்சரி. இப்படி கடவுள் தனக்கு கொடுத்த வரத்தை பத்தி சொன்னா வீரையன். அதுக்கு மஞ்சரி, நீங்க பாருங்க, அந்த கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், சும்மா எல்லாம் வரத்தை கொடுக்க மாட்டாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எவ்வளோ பூஜை பண்ணியிருப்பேன், அதனால தான் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு, அதுதானே தவிர இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை. இப்படி சொல்லிட்டு வீரையன் தான் பார்த்த எல்லா பொருட்களையும் தொட்டு தங்கமா மாத்திக்கிட்டு இருந்தான். இப்படி அன்னைக்கு நாள் முழுக்க எல்லா பொருட்களையும் தொட்டு ரொம்ப சந்தோஷத்தோட தங்கமா மாத்திக்கிட்டு இருந்தான். மஞ்சரி, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. வீரையன் இப்படி சொன்னதுமே மஞ்சரி சாப்பாடு தட்டில் போட்டு வீரையன் கிட்ட கொடுத்தான். வீரையன் சாப்பாடு தொட்டதுமே அது முழுக்க தங்கமா மாறிடுச்சு. அதை பார்த்து வீரையன் முதல்ல சந்தோஷப்பட்டான். ஆனா நேரம் ஆக ஆக பசி அதிகமாச்சு, அதனால கொஞ்சம் வருத்தப்பட்டான்.
இப்படி வீரையன் எதை சாப்பிடணும்னு நினைச்சாலும் அதை தொட்டதுமே அதெல்லாம் தங்கமா மாறிடுச்சு. ஐயோ, பசி எடுக்குதே, கொஞ்சம் தண்ணியாவது குடிப்போம் இப்படி நினைச்சு தண்ணிய குடிக்க போனான். தொட்டதுமே அது எல்லாமும் தங்கமா மாறிடுச்சு. இப்படி வீரையன் பசிய தாங்க முடியாம ரொம்ப சோர்வடைஞ்சு படுத்த படுக்கையா ஆயிட்டான். அப்போ வீரையனுக்கு மறுபடியும் கடவுள் ஞாபகத்துக்கு வந்தாரு. கடவுளே, எனக்கு இந்த வரமும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்கிட்ட இந்த வரத்தை வாங்கிடுங்கப்பா, எனக்கு வயிறார சாப்பாடு கொடு சாமி. இப்படி கண் கலங்கினான். அப்போ அந்த கடவுள் மறுபடியும் அங்க தோன்றினாரு. வீரையா, இப்போ உன்னோட வரத்தை நான் திரும்ப வாங்கிட்டா இதுவரைக்கும் நீ தங்கமா மாத்தின பொருட்கள் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடும். இப்படி கடவுள் சொன்னார். பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது நம்மளோட பசியை தீர்க்காதுன்ற விஷயத்த வீரையன் புரிஞ்சுக்கிட்டான். கடவுளே, எனக்கு தங்கமும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்கிட்ட இந்த வரத்தை திரும்ப வாங்கி. இப்படி வீரையன் கேட்டான். பாத்தியா வீரையா, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுவும் பசியை தீர்க்காது. சம்பாத்தியன்றது உன்னோட தேவைகளுக்கு செலவு செய்யறதா இருக்க வேண்டியதே தவிர அதுக்கு அடிமையா ஆகக்கூடாது. இப்படி வீரையன்கிட்ட இருந்து வரத்தை திரும்பி வாங்கிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாரு. அன்னிலிருந்து வீரையன் பணத்து மேல இருந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா வாழறதுக்கு ஆரம்பிச்சான். இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.